இதான் மணத்தக்காளி கீரை பார்த்துங்க. இதான் நெல்லைக்கீரை. வாய் புண்ணு ஆறாதவங்கலாம் இதை மென்று கொஞ்ச நேரம் வாயில் வச்சுருந்து மூஞ்சிருங்க. அதேமாரி கீரையை பறித்து கீரையாகவும் கடைஞ்சி சாப்பிட்லாம். வாய் புண்ணு, குடல் புண்ணு எல்லாம் சரியாக ஒரு புண்ணு இந்த கீரை தான். நல்லா பார்த்துங்க. இப்போ தான் மணத்தக்காளி கீரை. இது எங்கே பார்த்தாலும் கிடக்கும் பார்த்துங்க. எதிர்பார்க்காத கிடக்கும் பார்த்துங்க. நல்லா அதேமாதிரி இது கீரை இதை ஒரு கோவக்கீரை கிடப்பாருங்க. கோவக்கீரை அதையும் பார்த்துங்க. அதையும் சேர்த்து கடிஞ்சு வச்சு ரசம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. வயிற்று புண்ணெலாம் சரியாக போடும். சூப்பரான ரெமனி வைத்தியம், நல்ல வைத்தியம். பாருங்கள். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்து என்ன ஃபாலோ பண்ணுங்கள். வேறு என்ன மூலிகை போட்டு விட்றோம். அப்பப்போ போட்டுனே தான் இருப்போம். நான் பொழுது போக்கலாம் நாட்டு வைக்கணும். ஆனால் எளிமையான வைத்தியம் நல்லாயிருக்கும். பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.